அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் எண்கோளங்கள் தொடர்பான விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். வினாக்களை பார்ப்போம். 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 3 சோடி எண்கள் தரப்பட்டுள்ளன. அச்சோடிகளில் இருக்கும் எண்களுக்கிடையே தொடர்புடைமையை இனம் காண்க. அதே தொடர்புடைமையை கொண்டுள்ள எண் சோடியை கீழே தரப்பட்டுள்ள 4 பிழைகளில் இருந்தும் தெரிவு செய்க. சரியா? இப்போ இந்த எண்கோளங்கள் செய்ய நாங்கள் இந்த எண்களுக்கு வித்தியாசங்களை வச்சு கொண்டுதான் என்ன செய்ய போறோம், அந்த எண்கோளங்களை நாங்கள் செய்து அதற்கான விடைகளை கண்டுபிடிப்போம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சோடி சோடியா தந்திருக்கிறேன். இந்த எண்கோளங்கள்ல எல்லாமே என்ன செய்திருக்கணும், சோடி சோடியா தந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்குரிய விடையை எவ்வாறு காண்றோம்னு சொன்னா, அந்த சோடிகளுக்கு இடையிலான வித்தியாசங்கள் எவ்வாறு இருக்கு, அந்த ஒரு சோடிக்கு இடையிலான வித்தியாசம் எல்லா சோடிகளுக்கும் இடையில ஒரே மாதிரி காணப்பட வேண்டும். சரி, நாங்கள் முதலாவது பார்ப்போம். 2ம் 6ம் இருக்கு. அப்ப இந்த 2ம் 6க்கும் இடையில என்ன வித்தியாசம்? 2 3 பிரிக்கினா 6 வருது. சரியோ? என்ன செய்வோம், 2 3 பெருக்குவோம் 6. அதே மாதிரி நாங்கள் 5 3 பெருக்கினா 15 வருதான பார்த்தா வருது. அதே மாதிரி 7 3 பெருக்குவோம் 21 வரும். ஆகவே என்ன வித்தியாசம்னு சொன்னா, அந்த 2 எண்களுக்கு இடையில 3 பெருக்கப்படுற ஒரு வித்தியாசம் வருது. முன்னுக்குள்ள இலக்கத்தை 3 பெருக்கினா பின்னுக்குள்ள இலக்கம் வரும் அந்த சோடி எண்களுக்கு இடையில். இப்ப முதலாவது பார்ப்போம். நாங்கள் 0 3 பெருக்கினா 0 தான் வரும், முதலாவோட வரா. 2வது பார்ப்போம். 3 தர 3 3 9 தான் வரும். ஆனா இங்க 10 இருக்கு, அப்ப இதுவும் வரா. 3 30. அப்ப இதுதான் பொருத்தமான விடையா இருக்கு. இறுதி விட வராது, மடங்கு 3 தான். ஆனா என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இலக்கங்கள் மாறி இருக்கு. 8 முன்னுக்கு 24 பின்னுக்கு வந்தா சரி, ஆனா மாறி இருக்கிறபடியா இந்த விடையும் வரும். முதலாவதுக்கு 3ஆவதா இருக்கு. 2வது பார்ப்போம். இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். இப்ப இதுல இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 4 வித்தியாசம் காணப்படுது. 1ஓட 4 கூட்டினா 5. அதே மாதிரி இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 3ஓட 6 கூட்டினா எத்தனை வரும், 9. அதே மாதிரி இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 5ஓட 8 கூட்டினா 13. அப்ப இந்த முன்னுக்குள்ள இலக்கத்தோட என்ன செய்யுதுன்னு சொன்னா, 2 மடங்கு வித்தியாசம் கூடிக்கொண்டு வருது, கூட்டப்படுது. அதே மாதிரி பார்ப்போம். இதுல 4 வித்தியாசம் வந்திருக்கு, 6 வித்தியாசம் வந்திருக்கு, 8 வித்தியாசம் வந்திருக்கு. அப்ப இனி 10 வித்தியாசம் வரணும். 10ஆல கூடுற மாதிரி இருக்கணும். ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவு செய்யணும். 10ஆல கூடுற மாதிரி ஒரு விடயத்தை தெரிவு செய்யும். முதலாவது விட வருமோ, வரா. 2வது விட வருமோ, 9 இருக்கு, 19 இருக்கு, 8 இருக்கு, இது குறைவா இருக்கு. அப்ப இது வரா. 7 17. அப்ப இதுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு வரப்போகுது, 10. சரியான விட 3ஆவது. 4வது வராது, ஏனென்றால் வித்தியாசம் 11 வருது. இது வேற. வினா இலக்கம் 3 பாருங்க. இதுல 1 2 இருக்கு, இங்க 4 17, இங்க 7 50 இருக்கு. இதுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாங்க கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா பிழைக்கு வேண்டாம். இதுல 1 வருது, இதுல 13 வருது, 43 வருது. அப்ப அந்த வித்தியாசம் பிழைக்கு. இதுக்கு நாங்க எப்படி காணணும்னு சொன்னா, முன்னுக்குள்ள இலக்கம் வர்க்கம், முன்னுக்குள்ள இலக்கத்தின் வர்க்கம் அதோட 1 கூட்டுப்பட்டா பின்னுக்குள்ள இலக்கம் வருது. அந்த சோடி இலக்கத்துக்குள்ள முதலாவது இலக்கத்தை வர்க்கமாக்கி அந்த வர்க்கிச்சு வாரபடியோட 1 கூட்டினீங்கன்னா பின்னுக்குள்ள இலக்கம் வரும். உதாரணம் முன்னுக்குள்ள இதுக்கு பாருங்க, 1 தர 1 1, அதோட 1 கூட்டினா 2. அதே மாதிரி இதை வர்க்கிச்சிங்கன்னா 4 தர 4 16, 16ஓட 1 கூட்டினா 17. அதே மாதிரி 7 வர்க்கிச்சா 7 தர 7 49, அதோட 1 கூட்டினா 50. அப்ப இப்படி வார ஒரு விடையை நாங்க தெரிவு செய்யணும். முதலாவது விடைய பாருங்க, 2 தர 2 எத்தனை வரும், அது 4 வந்துடும்.
அதோட ஒன்றை கூட்டினா 5 வரும். ஆனால் இருக்கிறத விட 4, அப்போ இது வரா. ரெண்டாவது வரும்போது 10 தர 10 100 வருது. இப்போ இது 100 விட குறையத்தான் வருது. அப்போ இதுவும் வரா. இதை பாருங்க, 7 7ஆல் பிரிக்கினாலே 49 வரும். அப்போ இது வரா. இதை பாருங்க, 9 9 81. அந்த 81 ஒன்றை கூட்டினீங்கன்னா 82. இப்போ பொருத்தமான விட 4ஆவதா இருக்கு. வினா இலக்கம் 4. இதுவும் அதே மாதிரி தான். வர்க்கிச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒன்றை கூட்டுறது. ஒன்று ஒன்று ஒன்றோட ஒன்றை கூட்டினா 2. அதே மாதிரி 3 தர 3 9. அதோட ஒன்றை கூட்டினா 10. 5 தர 5 25. அதோட ஒன்றை கூட்டினா 26. அதே மாதிரி நாங்கள் இந்த இலக்கத்தை வர்க்கமாக்கி அதோட ஒன்றை கூட்டினா 2ஆவது விட வருதுன்னு பார்ப்போம். 2 தர 2 4. 4ஓட ஒன்றை கூட்டினா 5. அப்போ முதலாவது விடையிலே சரி வருது. ரெண்டாவதையும் பார்ப்போம். இங்கே 4 தர 4 16 வரணும். ஒன்றை கூட்டினா 17 வரணும். இங்கே 15 இருக்கு. அப்போ வராங்க. இங்கே 6 தர 6 36. ஒன்றை கூட்டணும் 37 வரணும். அப்போ இதுவும் வேணும். அடுத்த 7 தர 7 49 வரணும். அதோட கூடத்தான் வரணும். இப்போ இதுவும் பெறாது. இலக்கம் 5. இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னாங்க. முதல் இதுக்குள்ள 3 வித்தியாசம் வருது. இதுக்குள்ள 1 வித்தியாசம், இதுக்குள்ள 9 வித்தியாசம். அப்போ அந்த வித்தியாசங்கள் பிழைக்குது. வேறு எப்படி செய்யலாம்னு இந்த ரெண்டையும் கூட்டி பார்ப்போம். 25 வருது. இந்த ரெண்டையும் கூட்டி பார்க்கும் 25 வருது. இந்த ரெண்டையும் கூட்டி பார்க்கும் 25 வருது. அப்போ அந்த சோடியங்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகை 25 வந்தால் அதுதான் பொருத்தமான விடையா இருக்கு. முதலாவது கூட்டினோம்னா 17 தான் வரும். அது வராது. ரெண்டாவது கூட்டினோம்னு சொன்னா 22 வரும். அதுவும் வராது. மூன்றாவது கூட்டினோம்னா 27 வருது. அதுவும் வராது. நாலாவது தான் பொருத்தமான விட. 10 - 15 கூட்டினா 25. நன்றி.